கல் எடுத்துட்டு மண்டையை புலந்தே விட்டுருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை ரெண்டா புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசிட்டு சொல்லி தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு, அதுக்கு பட்டனை அடிச்சு விடுவேன். சுத்தி இலை இருக்குல்ல, சுத்தி இலை, அதை நல்லா விளக்கணையை வதக்கிட்டு எல்லாம் சூடா வெள்ளை துணியில வச்சு நல்லா கோமணத்தை இருக்கு நறுக்கு கட்டிட்டோம்னா உள்ள ஓடிடும். மயிர் என்று ஊருது நாகரிகமா? மயிரம் மயிரம் சொல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. படி படி என்ற வார்த்தம் உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போரும் தங்கும் இடம் இது சொந்த இடம் புதிய இடம் உலகம் தங்கிடுவார் உரிமையும் கொண்டாடுவார் அவன் ஓடிடுவார் உலகம் இறைவனி சொல்லை விடும். இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை, செல்பவன் யாரும் திரும்பவில்லை. இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை, செல்பவன் யாரும் திரும்பவில்லை. மறுப்பவன் யாரும் இல்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்கவில்லை. இப்படித்தான் மனுஷ பையன் எப்படா எப்படா பிடிப்போம் இருக்கோமே வெளியில வரேன்னா எப்படா குடி பிடிக்கல அது சொல்றேன். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சாப்பிடும். இல்ல இதே ஞாபகமா இருக்கு இப்படி கேட்டாரு அப்படின்னு அது சொல்றேன். சந்திக்கிற வரைக்கும் நீ என்ன நிஜமாவே அது அவரை தான் சொல்றேன். எப்படா பாப்போம் இருக்குமே. ஆமா ஆமா வெளியில இருக்கேன். வீட்டுக்கு போனா ஞாபகம் இருக்குமே. ஏய் நான் என்ன லவ் பண்றதுனால சண்டைக்கு போறேன் இல்ல அந்த வேகம் வீட்டுக்கு போனா எதுக்கு ஞாபகம் வருது? பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் பிடிக்கிறேங்கிறீங்கல்ல, எப்படி வெறும் கையில பிடிப்பீங்களா இல்ல என்ன ஓட்டு பிடிப்பீங்களா? எச்சி திருப்பி பிடிக்கிறேன். உங்கட கட்டைய பாரு. நான் என்ன குற்றாலத்துல என்ன வச்சு மஜாஸ் பண்ற வேலையா பார்த்துட்டு இருக்கேன். நீ எனக்கு பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் முடியா பிடிப்பேன். இது அந்த பிடி அல்ல, கிடுக்கு பிடி. ரெண்டு பேரும் சேர்ந்தோம். இது மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை உலகட்டும். எதுல எதுல நேகல்ல பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான் அப்படியே வருடி விடணும். அதுக்கு தனியா ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே சொப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், நீண்டமிழ், பைந்தமிழ், நடுந்தமிழ், உத்தமிழ், அத்தனை தமிழும் எனக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அவனுக்குள்ளே செந்தமிழ் நாட்டொன்னும் போதினிலே இன்பத்தை
காதினிலே எங்கள் தந்தைய நாடனும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழில் பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும், அவன் தான் தமிழ் என்று சொன்னார்கள். பிறக்கணும், சும்மா இல்ல. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாவரும் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போடுவது எப்படி நாம தமிழை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. பெருங்காயம் பத்தல. தமிழ் 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 என்று சொன்னால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்குமா அந்த தமிழ்? கொஞ்சம் ரத்தம் போயிட்டு மலர். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதையா, அமிழ்ந்திருக்கிறது, அமிழ்ந்திருக்கையா. எப்படி 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 படி 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 படிப்பு சிறப்பு. நன்றி. வெள்ளக்கூடு மாத்திரம் போடல. படித்தேன் 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 என்று சொன்னா படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கவா? என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் தான் ஏறாம இருக்கேன். பூஜை பண்ணுவே தேங்காவளை வச்சு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். சோதிட்டேன். எதுக்கு? தேங்காவளை உடைச்சு வைக்க. புலங்கடா பழசா போயிடும்னு துறாச்சு சொல்லியிருக்காங்க. ஆஹா, தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழியா, தமிழ் மொழி. ஆமையா ஆமையா ஆமா. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. பெரிய போயிடுச்சு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆய்தெழுத்து 1, உயிர்மெழுத்து 216 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டிருந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை நாவலே தாண்டவமாக செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக நாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திப்பு வாய்ப்பினை இறைவனை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார். என்ன உங்களோடு யாமுறையாட வேண்டும், எம்மோடு உரையாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படி எம்மை இந்த மேடை கழித்து எமது பெரியம் எமது லட்சியம் ஊர் மக்கள் ஊர் மக்கள் ஓட்டுக்கிட்டு ரொம்ப ஆத்தப்படாது. சரியா? நீ அசிங்கமா பேசுற. புராணம் பெரியதாங்கிற புராணம் ஆமா சொன்னேன். புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள தள்ளி விட்டீங்க. யுத்தகம் அங்கிட்டு போயிருச்சு. பூனா மட்டும் இன்னும் வந்தமா தம்பி உன் பேர் என்ன, ஓத்தா பேர் என்ன, ஒப்பன் பேர் என்ன கேட்டு அதெல்லாம் முடிச்சுக்கணும். அதை விட்டு விட்டு நான் தங்களோட உரையாட கூட கிடையாது. 1947 வந்த படமா இருக்கிற ஆளும் தூங்குறதா சும்மா நார்மலா பேருந்தப்ப வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா ஒடியா ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ்.
தத்துவம் பெரிய தத்துவம் வயிற புடுங்கின தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் தத்துவம் போட்டு குத்துவம் டென்ஷன். என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்ட நாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயில் என்று கூறுவது நாகரிகமா? மயிரம் மயிரம் சொல்லாம கயிறு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறி இருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறி இருக்கின்றார்கள். அதை போய் மயில் என்ற அநாகரிகப்படுத்துகிறது எந்த வகையில் நியாயம் என்று கூறுகிறார்கள்? இதுக்காக முடிவெட்ட போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்திக்கலாம் சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விடுறாங்கன்னா வெட்டி விட்டு போறியா? பள்ளிக்கூடத்தில் நமக்கு பிடிக்காது தமிழ் வார்த்தையர் ஒரு ஆள்தான் ஐயா கொஞ்சம் நம்மளை ஆளை கொல்லி வந்தாள். கல் எடுத்துட்டு மண்டையை புலந்தே விட்டுருக்கேன், அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை ரெண்டா புலந்து விட்டுருக்கேன். ஞாபகத்தில் வச்சு பேசிட்டு சொல்லி தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? என்ன? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்று உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை நக்க சொன்னான் என்று சொன்ன உடனே எனக்கு நவராத்திரி மட்டுமே நினைவூட்டுறது. அவர்தான் ஆடும் பொழுது குண்டலம் கிளம்பி கீழே விழுந்தது. நான் நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் என்ற பேர் வரக்கு காரணமாக இருந்தது. ஐயா நடராஜன் நாகராஜன் நமக்கு நாகராஜன் நாகராஜன் சொன்னோடனே எனக்கு சிவனுடைய கழுத்திலே உள்ள பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுறது. இந்த இடத்திலே பாம்பு அப்புறம் முடிச்சுட்டு ஊ என்று சொன்னேன். ஓம் என்ற புரோமத்திற்கு ஊ என்ற இடத்தை புந்து நாமங்களோடு சேர்த்தது மட்டும் எனக்கு இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. எனக்கு கருணை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்கிறது கண்ணை விளக்காட்டினாலே என்பது மட்டும் எனக்கு இடத்திலே நினைவூட்டுகிறது. தம்பி பெருமாள் என்ன நான் ஒரு டைப்பான ஆளு, அதுக்கு பட்டனை அடிச்சு விடுவேன். அடி அடின்னு சொல்லுங்க. எனக்கு திருமணம் விட்டு நினைவூட்டுகிறது. அவர் நான் ஒன்னே முக்கால் அடியிலே திருவள்ளூருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சா ஒரு ரூபாய் பிடிச்சி பார்த்தார். அதாவது அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம சொல்லுங்க. எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. லட்சுமணன் சீதை வளத்தில் இருக்கும் பொழுது கோடு வட்டால் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் இங்கே ராமராகப்பட்டவர் 91 மானை எடுப்பது லட்சுமணப்பட்ட போனே இங்கே கோடு வட்டத்தை தாண்டி ராமனத்தில் பிச்சை கொடுக்கும் பொழுது ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்றார் இலங்கைக்கு. ராமனும் லட்சுமணன் வந்து வாழ்க்கை சீதை காணும். சீதை எங்கே? ராமர் பதகிறார். சீதை எங்கே? சீதை எங்கே? லட்சுமணா சீதை எங்கே? தேடுகிறார். தேடினால் சீதை கிடைக்கவில்லை. எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை. அங்கே பெருமாள் பார்க்கிறார். சீதை கண்டால் கண்டேன் தேவி என்று ராமனத்தில் கொடுப்பது ராமனுக்கு சந்தோஷம். சீதை மீட்சி வர என்பதற்காக மாணவ துணையோடு பெரிய பெரிய மலைகளெல்லாம் கடலிலே போட்டு பாலம் அமைத்து அங்கே போய் ராமனை அழைக்கிறார். சீதையை மீட்டி வருவதற்காக என்ன பாடுபட்டா கொஞ்சம் கஷ்டமா நெஞ்ச கஷ்டமா அங்கே ராமன் பட்டமான கொஞ்சம் இல்லை. சரி 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 சீதை மீட்டி வருகிறான். ரொட்டி பாட்டு உடையா சீதையை மீட்டி வருகிறான். பெரிய வயிற்று கொடுமையா இருக்குது. சீதையை மீட்டி வந்தா அழுகாரியா தீ வாங்கி தரையா? ஐயோ தீ போகிறான். ராமனுக்கு பட்டாம் சொல்ல போறாங்க. பட்டாம் சொல்ல போவேன். ராமனுக்கு பட்டாம் செத்து போயிட்டாயா? தொலைதான் நாசம் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒண்ணு இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொல்லலாம். அது ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கருணக்கிழங்கு லேயத்திலே சரி பண்ணிடலாம். கொஞ்சம் முத்திக்கிடுச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அதை நல்லா விளக்கணையில வதக்கிட்டு எல்லாம் சூடா வெள்ளை துணியில வச்சு நல்லா கோமணத்தை இருக்கு நறுக்கு கட்டிட்டோம்னா உள்ள ஓடிடும். கொஞ்சம் பல்ல கடிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான் அவளை தாண்ட வேச்சாத்தி அவளை தாண்டி அவளை தாண்டி ஒன்று சரியா சரியா பாரு. பெரிய பிரசவம் போகுமா உள்ள போயிடுச்சா? லேசா அப்படி ஆட்டி விடுங்க. காலைல எப்படி மானாமதுலேருந்து பரமக்குடி போயிடுவோம். பரமக்குடியில் தான் பிளாக்ல ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கருப்பாங்க போலீஸுக்கு தெரியாம சொல்றாங்க. அங்கதான் பண்ணிருக்கேன். பாதி அறுத்துருக்காங்க. அதோட வால் வந்துச்சு விட்டு வடிச்சா தொங்கிட்டு இருக்காங்க. காலைல ஒன்று கூட அந்த மீதி இந்த பாதி ரெண்டு சேர்த்து பண்ணி ஒரு செலவு முடிச்சுட்டு வந்துடுவான். ஒன்றும் பண்ண மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் பழனிக்கு திருஆவினங்குடி என்று பேர். ஏன் திருஆவினங்குடி என்று பேர் வந்துச்சு தெரியுமா? திரு மகாலட்சுமி, ஆயண்டார் பசு, என்ன சூரியன், கூயண்டார்